மடுமாதாவே உம்மடி தேடி ஓடி வந்தோம், மன்றாட்டை கேளும் அம்மா. உம்மடி நாடியே உம் திருப்பாதம் ஓடி வந்தோம், உம்மருள் தாரும் அம்மா. மடுமாதாவே உம்மடி தேடி ஓடி வந்தோம், மன்றாட்டை கேளும் அம்மா. உம்மடி நாடியே ஆராதனைக்குரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து ஆராதனை அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேக நாதரே அபிஷேக நாதரே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா. உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். உம்மையே நினைக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே ஆவியானவரே அபிஷேக நாதரே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உலகெல்லாம் படைத்தவரே பரிசுத்தமானவரே உலகெல்லாம்
களைந்து தூய்மையை அணிந்து பாவத்தை களைந்து உம்மையே ஸ்துதிக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். எல்லோரும் துன்பத்திலும் துயரத்திலும் துணையாய் இருப்பவரே, உலகத்தை மறந்து சிலுவையை சுமந்து உலகத்தை மறந்து உம்மையே பார்க்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். அபிஷேகநாதரே, ஆராதனைக்குரியவரே, அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு முறை நற்கருணை நாதருடைய பிரசன்னத்திலேயே இருக்க இறைவன் எங்களை அழைத்து வந்திருக்கின்றார். புனிதமிக்க கன்னிமரியாள் மருதமடு மாதா எங்களை தேடி வந்திருக்கின்ற இந்த சூழலிலே தம் திருமகனை மீண்டும் ஒரு முறை ஆழமாக நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆண்டவருடைய அருகிலே ஒரு நிமிடம், ஒரு சிறு நிமிடம் நாங்கள் இருந்து அவரை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவோம். இந்த நாட்களிலே நாங்கள் எம்மாவுஸ் சீடர்களை, அவர்களுடைய அனுபவத்தை நற்செய்தியில் இருந்து வாசிக்க கேட்டபொழுது இறை வார்த்தையை, மெசியாவை பற்றி இறை வார்த்தைகள் என்னென்ன
சொல்லியிருக்கின்றன என்பதையெல்லாம் வழி நெடுக விளக்கிக் கொண்டு போனபோது அந்த வழிப்போக்கன் வழிநெடுக விளக்கிக் கொண்டு போனபோது எங்கள் உள்ளங்கள் உருகவில்லையா? எங்களுடைய உள்ளங்கள் உருகவில்லையா என்று அந்த சீடர்கள் தம்முள் பேசிக்கொள்வதை ஒரு கணம் நினைப்போம். அப்படி அவர்கள் வழி நடக்கின்ற வேளையிலே பேசி உசாவுகையில் அந்த வழிப்போக்கனும் அவர்களோடு சேர்ந்து இறைவார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதன் நிறைவாக மாலை நேரமாகுது, பொழுதும் சாய்கின்றது, எங்களோடே தங்கும், எங்களோடே தங்கும், எங்களுக்கு அருகிலே இரும் என்று அவர்கள் சொல்ல அவரும் ஏற்றுக்கொண்டு அப்பத்தை பிட்கையிலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தார். அப்பத்தை பிட்கையிலே ஆண்டவர் இயேசுவை அந்த எம்மாவுஸ் சீடர்கள் கண்டு கொண்டார்கள். இப்ப நாங்கள் ஓரளவு இயேசுவுக்கு அருகிலே இருக்கின்றோம். ஒரு நிமிடமாவது அவருடைய பிரசன்னத்தை அந்த எம்மாவுஸ் சீடர்கள் உணர்ந்தது போல நாமும் உணர விரும்பியவர்களாய் எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சிறு பொழுது அனுபவம் ஒரு யுகமாக மாற வேண்டும் என்று விரும்பி ஒரு நிமிடம் அருகினில் இருக்க என்று சுருக்கமாக பாடிவிட்டு ஆண்டவரை தொடர்ந்தும் போற்றி மன்னிப்பு கேட்டு நாங்கள் இந்த வழிபாட்டிலே தொடர்வோம். ஒரு நிமிடம் என்ற பாடலில் ஜெபிப்போம். விழிகளை மூடி உன்னை நினைக்கையில விழிகளை மூடி உன்னை நினைக்கையில நிறைவாக ஒரு நிமிடம் அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும். ஆஹா ஒரு நிமிடம் சோதரர் மாவீரர் அழுகுரல் கேட்க வேதனை கண்டும் நீ காத்திடும்
அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆகா ஒரு நிமிடம் வருவாயோ என் நிறைவா. இயேசுவை நாங்கள் காண விரும்புகின்றோம். எங்கள் ஊனக்கண்களினால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கின்றாரா என்ற ஐயம் எங்களில் சிலருக்கு வரலாம். சீடர்களுக்கு மத்தியிலே இயேசு கதவுகள் பூட்டியிருக்க உள்ளே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி என்று சொன்ன பொழுது அவர்கள் திகைத்து போனார்கள். ஒரு ஆவியை காண்கின்றார்களா என்ற கேள்வி அவர்கள் மனதிலே உதயமாகின்றது. இவர் உயிர்த்த கிறிஸ்து தானா? நாங்கள் எலும்போடும் சதையோடும் நிற்கின்ற ஒருவரை காண்கின்றோமா, அல்லது ஒரு ஆவியை காண்கின்றோமா என்ற கேள்வி அவர்கள் மனதிலே எழுவதை இயேசு உணர்ந்து, பாருங்கள், தொட்டு பாருங்கள், நான் தான், என் கைகளை பாருங்கள், கால்களை பாருங்கள், நானே தான் என்று தன்னை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். அப்பத்தின் சாயலுள் மறைந்திருக்கின்றவரை ஒப்பற்ற தேவன் இவர் என்று என்னால் சொல்ல முடியுமா? உணவின் வடிவிலே, அன்னமும் பானமும் வடிவிலே இருக்கின்ற இவரை என்னால் விசுவசிக்க முடியுமா, நம்ப முடியுமா? அல்லது சீடர்களைப் போல வேறு எதையோ நான் காணுகின்றேன் என்ற உணர்வு, ஐயம் என்னுடைய மனதிலே எழுகின்றதா? அப்பத்தின் சாயலுள் மறைந்தே வசிக்கும் ஒப்பற்ற தேவன் அன்னம் பானம் வடிவிலே அவர் பிரசன்னமாகின்றார். பாடலிலே ஜபிப்போம். அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் என்ற பாடலில் ஜபிப்போம். அன்னமும் பானமும் ஆகிய வடிவில் அன்னமும் பானமும் இளைப்பையும் பசியையும்
தோன்றுகின்றது. அப்பத்தின் வர்ணம் உருசி ஸ்பரிசம். இப்போது தோன்றினும் இது அப்பம் இல்லை என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்கு என் கண்களை தொட வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். தொடுமென் கண்களையே காண வேண்டுமே. உம்மை நான் காண வேண்டுமே. நான் காண வேண்டுமே. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மணி நேரத்திலே முக்கியமாக மடுமாதாவின் வரலாறு கொஞ்சமாவது சொல்ல வேண்டும் என்று உங்கள் பங்கு தந்தை என்னை கேட்டுக்கொண்டார். இதற்கு நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வரலாற்றிலே வருகின்ற ஒருவருடைய அனுபவம் என்னை ஆழமாக தொட்டது. அவர்தான்
17ஆம் நூற்றாண்டிலே இங்கே பணியாற்ற வந்த அருட்தந்தை பெட்ரோ ஃபெராவோ புனித ஜோசபாஸ் கிட்டத்தட்ட தன்னந்தனியனாக இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே ஒரே ஒரு குரு என்ற நிலையிலே பணியாற்றி கொண்டிருந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிந்த நிலையிலே 1696ஆம் ஆண்டு இந்தியாவிலே இருந்து 3 பேர் வருகின்றார்கள். அவர்கள் ஒருவர்தான் அருட்தந்தை பெட்ரோ ஃபெராவோ. அவரை மாதோட்ட பகுதியிலே பணியாற்றும்படி புனித ஜோசபாஸ் பணிக்கின்றார். அது பொல்லாத காலம், கஷ்டமான காலம். ஒல்லாந்தரால் இலங்கையை ஒல்லாந்தர் 1658 கைப்பற்றினார்கள். அவர்கள் கத்தோலிக்கருக்கு எதிராக கடும் கலாபனையை ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பித்து அந்த கலாபனையை தாங்க முடியாமல் மடுமாதா திருச்சுருபத்தை தங்கள் மத்தியிலே வைத்திருந்தவர்கள், மாந்தையிலே இருந்தவர்கள் அன்னையின் திருச்சுருபத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இடத்தை விட்டு வெளியேறி மருதமடு காட்டுப் பகுதியிலே தஞ்சமடைகின்றார்கள். அதே காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலும் கலாபனை 700 குடும்பங்கள் கலாபனையை தாங்க முடியாமல் பூநகரியூடாக அவர்களும் அலைந்து திரிந்து மடுப்பகுதியை அடைந்தார்கள். ஒல்லாந்தரின் கலாபனை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களின் எதிர்ப்பு, ஏன் கிறிஸ்தவர்களின் ஏனோ தானோ என்ற ஈடுபாடில்லாத நிலை, அவர்கள் மத்தியிலே பரவி இருந்த மூட நம்பிக்கைகளை, சூப்பர்ஸ்டிஷன்ஸ், தாங்க முடியாதவராய் மனமுடைந்து பெட்ரோ ஃபெராவோ தன்னுடைய பணித்தளத்தை விட்டு வன்னி காட்டுக்குள் போகின்றார். அவர் சென்று அடைந்தது மருதமடு பகுதியாக இருக்க வாய்ப்பு உண்டு. இவர் இப்படியாக போய்விட்டார் என்று கண்டியிலே பணியாற்றிக் கொண்டிருந்த புனித ஜோசபாஸ் அறிந்து அவரை தேடி வருகின்றார். அவரை சந்தித்து, மடுப்பகுதியிலே தான் அவரை சந்தித்திருக்க வேண்டும். அந்த குருவானவருக்கு தேவையான ஆன்மீக ஊக்குவிப்பை, ஆன்மீக ஆலோசனைகளை வழங்கி அவருக்கு புதியதோர் ஊக்கத்தை கொடுத்து, அதனைத் தொடர்ந்து 25 வருடங்கள் அவர் அருமையான குருத்துவ பணியை யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலே அர்ப்பணத்தோடு செய்கின்றார். இந்த நிகழ்வை வாசிக்கின்ற பொழுது பலர் இதை பற்றி எழுதுகின்றார்கள். இந்த நிகழ்வை பற்றி இதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது? நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. சில குருக்கள், சில ஆயர்கள் தங்களுக்கு ஆலோசனை வேண்டும், வழிநடத்துதல் வேண்டும், ஆறுதல் வேண்டும்
ஊக்குவிப்பு வேண்டும் என்று உணர்கின்ற வேளைகளில் அவர்கள் மனநோய் மருத்துவர்களிடம் போவதில்லை. விரைவாக வாகன ஓட்டுநரை அழித்து வெளிக்கிடு, ஒருக்கா மடுவுக்கு போயிட்டு வருவோம், ஒருக்கா மடுவுக்கு போயிட்டு வருவோம் என்று போறது எனக்கு தெரியும். அது என்ன விசேஷம்? அந்த மடு அங்க மனநோய் வைத்தியராக இருக்கிறார். ஏன் போகிறார்கள்? கன நாளில் ஒரு நாள் 2 நாள் ஆக கூடது 2 nights அங்கே இருந்து ஜபித்து பெரிய ஆலோசகரோடு கதைத்து அவர்கள் புத்தூக்கத்தோடு புத்துயிரோடு தங்களுடைய பணி தளங்களுக்கு திரும்புவது எனக்கு தெரியும். அங்கே என்ன மேஜிக், என்ன சக்தி இருக்கின்றது? அங்கே அந்த காட்டுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்கு அவ்வளவு இருக்காது. சும்மா இருக்கிறவர்கள் மடுவுக்கு ஒரு பஸ் போகுதாம் என்ற உடனே எல்லாரும் ஓடி வந்து பேரை கொடுப்பார்கள். எல்லாரும் ஏன்? அதில் என்ன இருக்கின்றது? ஏன் இவ்வளவு? ஒவ்வொரு நாளும் நேற்று 12:30 மணி மட்டும் இந்த மடுமாதாவுடைய பிரயாணங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்படி 6 மணிக்கு எனக்கு பூசை. பார்த்து கொண்டிருந்தால் அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருக்கின்றது. அத்தகைய ஒரு சக்தி, அத்தகைய ஒரு வல்லமை அன்னையிடமிருந்து புறப்படுகின்றது. இவருடைய பேட்ரோ ஃபெராவோடைய கதையை சிந்திக்கின்ற பொழுது எலியாஸ் ஜெசபேலிடமிருந்து தப்பி ஓடுகின்ற காட்சி மனதில் வருகின்றது. விரக்தி அடைந்த நிலையிலே நான் உன்னுடைய இரத்தத்தை குடிப்பேன், உயிரை குடிப்பேன் என்று ஜெசபேல் சொன்னபோது எலியாஸ் புறப்பட்டு போகின்ற எண்ணம் எனக்கு வந்தது. எங்கள் எல்லோருக்கும் இப்படியான சூழ்நிலைகள் நிச்சயமாக வந்திருக்கும் அல்லது இனிமேல் வரும். என்ன செய்வது? விரக்தி என்னை தாக்குகின்றது. என்ன செய்வதென்று, செய்வது இன்னதென்று அறியாத ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன் என்ற சூழ்நிலையில் நாங்கள் ஆறுதலுக்கு, வழிநடத்தலுக்கு நாடக்கூடிய முதன்மையான இடம் நம் ஆண்டவருடைய பிரசன்னம். அதே வேளையில் இதோ உன் தாய் என்று இயேசு நமக்கு தந்திருக்கின்ற மாதாவிடம் நாங்கள் பயமில்லாமல் போகலாம். அது எப்படிப்பட்ட அனுபவம் என்று நாங்கள் சொல்லிலே வடிக்க முடியாது. வெவ்வேறு விதமான அனுபவங்களை நாங்கள் இந்த அன்னை மரியாவோடு பெற்றிருக்கிறதுனாலே தான் ஆயிரக்கணக்காக மக்கள் தங்களுடைய வசதிகளையும் பார்க்காமல் எங்கெங்கே அன்னையை அனுபவிக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்திருக்கின்ற இடம் புனித அன்னம்மாளுடைய ஆலயம். புனித அன்னம்மாளுடைய ஆலயம் எவ்வளவு அந்நியோன்யமாக புனிதமிக்க கன்னிமரியாளை புனித அன்னம்மாள் அழைத்து அனுபவித்திருப்பார் என்று நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. வீட்டிலேயே எந்த வேளையிலும் பிள்ளை என்று கூப்பிட்டால் புனிதமிக்க கன்னிமரியாள் தான் வருவார், வேறு பிள்ளை இல்லை. இப்படியாக புனித அன்னம்மாளுடைய ஆலயத்திலே நாங்கள் அன்னையை வரவேற்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு. வெவ்வேறு விதமாக இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது வெவ்வேறு விதமாக நான் சொல்லுகின்ற வார்த்தைகள்
உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவருடைய ஊக்கப்படுத்துதலை, குணப்படுத்துதலை, ஆறுதலை பெற வேண்டும். அதை உன்னதமான முறையிலே நமக்கு தரக்கூடிய புனிதமிக்க கன்னிமரியாவுடைய பிரசன்னத்திலே பெறலாம் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கின்றோம். தொடர்ந்து 25 வருடங்கள் அவர் அருமையான பணிகளை ஆற்றியிருக்கிறார். பஞ்சம், ஃபெமின், வறட்சி காரணமாக மக்கள் தங்கள் இடங்களை விட்டு இடம்பெயர்ந்த போதெல்லாம் மடுமாதாவின் திருச்சுருவத்தையும் தங்களோடு எடுத்துச் சென்றார்கள். 1828 ஒரு மண் கட்டிடமாக, களிமண்ணால் கட்டப்பட்ட கட்டிடமாக இந்த ஆலயம் இருந்திருக்கின்றது. இது 1872 வரை இருந்திருக்கின்றது. 1872 யாழாயர் பொன்ஜீன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அவரை தொடர்ந்து வந்த ஆயர் மெலிசன் காலத்திலே கட்டிட வேலை தொடர்ந்தது. தொடர்ந்து வந்த ஆயர் ஹென்றி யூலேன் காலத்தில் அது நிறைவடைந்தது. மடுத்திருப்பதி வளர்ச்சி பெற்றதும் ஆலயம் முற்று பெற்றதும் ஆயர் யூலேன் அவருடைய காலத்தில்தான். அவர் மாதாவுக்கு முடிசூட்ட விரும்பினார். ஆனால் அவர் 1919 ஆண்டு இறைபதமடைந்தார். அவரை தொடர்ந்து வந்தவர் ஆந்திரே ப்ரோ, ஆயர் ஆந்திரே ப்ரோ ஆமதி. அவரும் மாதாவுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று விரும்பினார். 1921 இதற்கான பாப்பரையின் அனுமதி கிடைத்தது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி 1924 ஆண்டிலே யாழாயர் ஆல்ஃபிரட் காயமா ஆடம்பரமான வழிபாடுகளை முன்னின்று நடாத்தினார். அந்த நேரத்திலே கொழும்பு பேராயராக இருந்த அந்துவான் கூர்தே அவர்கள் பாப்பரசர் 11ஆம் பத்திநாதரின் பேரிலே பிரதிநிதியாக நின்று மடுமாதாவுக்கு முடி சூட்டினார். 1924 ஜூலை மாதம் 2ஆம் தேதி அதன் 100ஆண்டு விழாதான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த விழாவையொட்டி, அன்னையின் முடிசூட்டு விழாவின் 100 ஆண்டு நிறைவையொட்டி இந்த விஜயம், யாழ் மறை மாவட்டத்துக்கான விஜயம் கிடைக்கப் பெற்றுள்ளது. மன்னார் ஆயரிடம் எங்களுடைய அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய யாழாயர் கேட்டுக்கொண்டதன் பேரிலே இந்த பங்குகளுக்கு மடுமாதாவுடைய விஜயம் கிடைத்திருக்கின்றது. மடுமாதாவுடைய புதுமைகளை பற்றி இந்த குறுகிய நேரத்திலே சொல்லி முடிக்க முடியாது. பெரிய கொடிய கொலரா போன்ற நோய்கள் தாக்குகின்ற சூழ்நிலையிலே மடுமாதாவின் புதுமையான ஈடுபாடு
பெரிதும் மக்களால் உணரப்பட்டது. வறட்சி, கொள்ளை நோய் காலங்களில் மாத்திரமல்ல, கடும் போர் சூழ்நிலைகளிலும், பாம்பு கடி சூழ்நிலைகளிலும் மடுமாதாவின் புதுமைகள் தெளிவாக விளங்கியது. அந்த பகுதியிலே 30 வேறுபட்ட விதமான விஷ பாம்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். 1948 ஆண்டிலே அமலமரி தியாகிகள் தங்களுடைய வருகையின், யாழ் வருகையின் 100 ஆண்டுகளை கொண்டாடுவதற்காக மடுமாதாவை யாழ்ப்பாணத்தின் பங்குகளுக்கு அழைத்து வந்தார்கள். 1974 ஆண்டு மடுமாதாவின் முடிசூட்டு விழாவின் 50 ஆண்டு நிறைவை நினைவுகூர யாழ்மறை மாவட்டத்தின் பல்வேறு பங்குகளுக்கும் மடுமாதா விஜயம் செய்தது எனக்கு தெரியும். இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் பலருக்கும் அது நன்கு தெரியும். இப்போது 100 ஆண்டுகள் நெருங்குகின்ற சூழ்நிலையிலே மடுமாதாவை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த 100ஆண்டு விழா ஆயத்தமாக இந்த விஜயம் இடம்பெறுகின்றது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் நான் பல வருடங்கள் ஃபட்டிமாகிரியிலே ஃபட்டிமா மாதாவுடைய யாத்திரை தலத்தில் இருந்தேன். மடுமாதா என்ன விசேஷம் என்று நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இது முழுக்க முழுக்க எங்கட இது ஃபட்டிமாலேருந்து வர இல்லை, லூர்து கபியிலேருந்து வர இல்லை, இந்தியாவிலே இருந்து வர இல்லை, இது எங்கட. இதிலே ஒரு வித்தியாசமான சக்தி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். வித்தியாசமான சக்தி. எத்தனையோ சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் வீடுகள் வச்சிருக்கிறார்கள். எனக்கு தெரியும், சொந்தமாக வீடுகள் வச்சிருக்கிறார்கள் மடுவிலே. ஆயிரக்கணக்கான பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதர சகோதரிகள் மடுமாதாவை தேடி போவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அதி உச்சமான பரிசுத்த தலம் என்று நாங்கள் மடுக்கோவிலை சொல்ல முடியும். அப்படியான நிலையிலே வந்தவர்கள் எல்லாரையும் ஆதரிக்கின்ற ஒரு அன்னையாக, தன் திருமகனிடம் ஈர்த்து அவரை அனுபவிக்க செய்கின்ற ஒரு அன்னையாக புனிதமிக்க கன்னிமரியாள் மடுமாதா விளங்குகின்றார். எனவே இந்த நாளிலே, இந்த நேரத்திலே பல்வேறு விதமான உணர்வுகள் எங்களுடைய உள்ளங்களிலே அலை மோதிக்கொண்டு இருக்கும். மாதாவுடைய அற்புதமான பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லலாம். 4 சில்லுகள் போக வேண்டிய சூழ்நிலையிலே ஒரு பெரிய வாகனத்துக்கு 4 சில்லுகள் போக வேண்டும். இருந்தா போல பாதையிலே பெரிய தடங்கள். ஒரு மோட்டார் சைக்கிள் மாத்திரம்தான் போகலாம். அவ்வளவு இடம்தான் டக்குன்னு வந்தது. பக்கத்திலே 8 அடி பாதாளம். 4 சில்லோடு நான் எப்படி போனேன் என்று கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். மாதாவை மன்றாடி விட்டுத்தான் அந்த கொழும்பு பயணத்தை ஆரம்பித்தேன். இப்படி ஏராளமான போலீஸ்காரனுக்கு அதிர்ச்சி, எப்படி இந்த வாகனம் அங்கால போனதுன்னு. 4 டிராஃபிக் கலைச்சு கொண்டு வந்து கேட்குறான், எப்படி வந்த நீ? போக முடியாது, ஒரு சில்லுத்தானே போகலாம். 4 சில்லு வாகனம் எப்படி போனது?
என்று அவர்கள் அதிசயத்தோடு அவர்களை நம்ப முடியவில்லை. இந்த வாகனம் போயிருக்கண்டு இப்படியான அற்புதங்கள் சொல்லி விளங்காது. வாகனம் ஓடுறவருக்கு விளங்கும், இதால் ஒரு வாகனம் போக முடியுமா, போக முடியாதா. ஏராளமான அற்புதங்களை, அதிசயங்களை, சிறிய பெரிய அதிசயங்களை நீங்களும் நானும் அன்னையுடைய பரிந்துரையால் பெற்றிருக்கின்றோம். எனவே நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். எந்த வேளையிலும் அன்னையின் மட்டிலே நன்றி உணர்வோடு இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நன்றி பாடலை பாடலாம் என்று இந்த வேளையிலே அனைவரும் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
6ஆம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டு அடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கரு உற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்கள். இந்த வாசகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது பல சிந்தனைகள் மனதிலே வந்து போகும். முக்கியமாக இது நடந்த இடம், இது நடந்த இடம் என்ற மனதுக்கு வரும். ஒரு மும்மடி பசிலிக்கா, ஒரு மும்மடி அதிபேராலயம் நசரேத்திலே. ஆனால் இது நடந்த இடம் 1ஆம் மாடியும் அல்ல, 2ஆம் மாடியும் அல்ல. அடித்தளத்திலே ஒரு குகை போன்ற அமைப்பிலே வெர்பும் காரோ ஃபாக்தும் எஸ்ட், இந்த இடத்திலே வார்த்தை மனு உருவானார் என்ற வாசகம் அந்த அடிக்குகையிலே போடப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆரம்பத்திலே இருந்த வீட்டின் ஒரு பகுதி. அது புனித அன்னம்மாளுடைய வீடாக இருக்கும் என்று கருத இடமுண்டு. இதிலே இருக்கின்ற வசனங்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே தேவையான வசனம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இதை ஆழமாக அனுபவித்தது புனிதமிக்க கன்னிமரியாள் மாத்திரமல்ல. நாங்கள் அமைதியாக இருந்து சிந்தித்தால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை மிகவும் ஆழமாக அனுபவித்திருக்கின்றார்
எங்களுடைய பாதுகாவலியாகிய புனித அன்னம்மாள். என்ன நிலையிலே இருந்தார் புனித அன்னம்மாள்? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை ஆழமாக உறுதியாக அனுபவித்து, அந்த அனுபவத்தை தன்னுடைய வீட்டிலேயே தன்னோடு இருக்கின்ற, தன்னுடைய மடியிலே இருக்கின்ற புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு அவர் 100% கொடுத்திருப்பார் என்பதில் எனக்கு ஒரு எள்ளளவும் ஐயமில்லை. என்னால் அதை அனுபவித்திருக்கிறார். கருவுற இயலாதவராக எத்தனை வருஷங்கள் காத்திருந்திருப்பார், எத்தனை வருஷங்கள் காத்திருப்பார். என்னென்ன விதமான ஏளனமான எள்ளி நகையாடுகின்ற வார்த்தைகளை புனித அன்னம்மாள் கேட்டிருப்பார். நினைத்து பாருங்கள். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கின்றது. நாங்கள் போடுகின்ற கணக்கிலே, நாங்கள் எண்ணி பார்க்கின்ற முறையிலே இது சரிவராது, இது நடக்க முடியாது, இத்தனை தடை இருக்கின்றது, இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய வசனம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் இயலாததென்று ஒன்றுமில்லை என்று நாங்கள் ஆழமாக அனுபவிக்க வேண்டும். இந்த அனுபவத்தையாவது நாங்கள் எடுத்துச் செல்ல முடியும் என்றால், அப்படி உணர்ந்த நிலையிலே புனிதமிக்க கன்னிமரியாள் சொல்லுகின்ற வார்த்தை, நான் ஆண்டவருடைய அடிமை, நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். இறை தந்தையின் விருப்பம் எதுவோ அது நடக்கட்டும் என்று முற்று முழுதாக தந்தையாகிய இறைவனுடைய சித்தத்தோடு 100% ஒத்திசைக்கின்ற சித்தமாக புனிதமிக்க கன்னிமரியாள் தன்னை முற்று முழுதாக இறை சித்தத்திற்கு கையளித்தாள். அதே பிரகாரம் என் சித்தம் அல்ல, உமது சித்தம் ஆகட்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்த அந்த வார்த்தைகளையும் இந்த வேளையிலே நினைவு கூறுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இயலாது, முடியாது, நடக்காது, நிறைவேறாது என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று இறைவனுடைய பிரசன்னத்திலே எங்களுடைய தேவைகளை எல்லாம், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம், எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அர்ப்பணித்து இந்த வழிபாட்டை படிப்படியாக இப்பொழுது நிறைவு செய்வோம். இருக்கக்கூடியவர்கள் முழந்தாளிலே இருந்து உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய தேவைகளை அமைதியாக ஒரு 2 நிமிஷம் அமைதியாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வைத்து மன்றாடுங்கள். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. புனித அன்னம்மாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது, புனிதமிக்க கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது, எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே நடந்தது. இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் ஆண்டவரிடத்திலே சரணாகதியாவோம். எங்களுடைய திட்டங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம். ஆசிரை பெறுவதற்கு ஆயத்தமாக
மாண்புயர் என்ற கீதத்திலே ஆண்டவரை ஆராதிப்போம். மாண்புயரி அருளாரும் மானத்தை மறைந்து முடிவு பெறுக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர் அளவில்லாத பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.
எத்தனையோ புனிதர்கள் பாடிய இந்த பாடலை மருதமடு அன்னையை நோக்கி பாடுவோம். எல்லோரும் ஆவே 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 மரியா என்ற பல்லவியிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆவே Maris stella Dei mater alma Aque semper Virgo Feliceli porta Ave Ave Maria Ave Ave Maria Sumens illudave Gabrielis ore fundanos in pace mutans eve nomen Ave Ave Maria Ave 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 Maria Sit laus Deo Patre Sumo Christo Decus Spiritui Sancto Tribus honor unum Masilla Cannir Matavium அறிவித்தல் ஒன்று.
பிற சமய மதத்தினருக்கு முன்னுரிமையை கொடுத்து கொண்டு கத்தோலிக்கினர் ஆறுதலாக மாதாவை தொட்டு மண்டாடுங்கள் என்பதை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன்.